தொடர் விடுமுறை காரணமாக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்த நிலையில் 8 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி, வணக்கம். பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு பவானி? கல விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். குறிப்பாக விடுமுறை தினங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். இந்த நிலையில பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாலும் இன்று ஞாயிறு விடுமுறை தினம் என்பதாலும் திருச்செந்தூருக்கு இன்றைய தினம் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் வருகை தந்திருக்கிறாங்க. அதிகாலை முதலே கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடலில் நீராடி நாளை கிணற்றில் குளித்துவிட்டு 8 மணி நேரத்திற்கு மேலாகவே தற்பொழுது நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனமும் செய்து வருகின்றனர். மேலும் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் காலை முதலே கடற்கரையில் நீராடி வரிசையில் நின்று சுவாமி வருகின்றனர். அது மட்டுமின்றி கார்த்திகை மாதம் நடைபயணமாக திருச்செந்தூருக்கு வருகை தரும் முருக பக்தர்களும் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வராங்க. இதனால் திருச்செந்தூர் கோவில் வளாகம், வள்ளிக்கொகை பகுதி, பேருந்து நிலையம், கடற்கரை பகுதிகளில் எங்கு பார்த்தாலும் பச்சை உடையும் கருப்பு உடையும் அணிந்த பக்தர்களின் கூட்டமாகவே தற்பொழுது காட்சியளித்து வருகின்றது. அதன் நேரடி காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு சென்று தரிசனம் முடித்துவிட்டு இன்று திருச்செந்தூர் வருகை தந்தனர். அவர்கள் முருகனை தரிசனம் செய்த பின்னர் கடற்கரை பகுதியில் நேரத்தை செலவிட்டும் வருகின்றனர். இதை தவிர தொடர் விடுமுறை காரணமாக திருச்செந்தூருக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் தற்பொழுது அதிகரித்து காணப்பட்டு வருகின்றது. திருச்செந்தூருக்கு வருகை தந்த பக்தர்கள் கடற்கரையில் குடும்பத்தோடு நேரத்தை கழித்தும் கடல் அழகை ரசித்தும் வருகின்றனர். திருச்செந்தூர் நகர் முழுவதுமே தற்பொழுது விழாக்கோலம் போன்றே தற்போது காணப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து பக்தர்களுடைய வருகை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி வந்த வண்ணம் இருந்து வருவதால் தற்பொழுது திருச்செந்தூர் பகுதியில் ஒரு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. அணிவகுத்து வரும் வாகனங்களை அப்புறப்படுத்துவதற்காகவே தற்பொழுது காவல்துறையினருக்கு பெரும் சவாலாகவே இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பவானி.